ஹாய்! எல்லாத்துக்கும் வணக்கம். இந்த வீடியோல நீங்க கத்துக்க போற விஷயம், உங்க லைஃப்ல ஒரு பெரிய டர்னிங் பாயிண்ட்டா இருக்க போகுது. நம்ம எல்லாருக்கும் பொதுவா லைஃப்ல என்ன வேணும்னு கேட்டா, நம்ம என்ன சொல்லுவோம்? ஒரு நல்ல வேல, கை நெறைய சம்பளம், ஒரு நல்ல வீடு, நெறைய லைஃப்ல சக்சஸ். இதுதானே வேணும்போம். இதுக்காக தான் நம்ம தினமும் கஷ்டப்பட்டு உழைச்சிட்டு இருக்கோம். கரெக்ட்டா? ஆனா இது எல்லாமே நம்மகிட்ட இருக்கா? கிடையாது. இதுக்கு காரணம், இந்த எல்லா விஷயத்தையுமே நம்ம வெளிய தேடிட்டு இருக்கோம். ஆனா இது எல்லாத்தையும் கொடுக்கிற அந்த சூப்பர் பவர் நமக்கு உள்ளேயே தான் இருக்கு. அதுக்கு பேரு தான் சப்கான்ஷியஸ் மைண்ட். நம்மளோட ஆழ் மனசு. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்களேன். ஒரு சிலருக்கு மட்டும் அவங்க லைஃப்ல எல்லா விஷயமும் ரொம்ப ஈஸியா கிடைச்சிரும். அவங்க ஏதாவது ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா, அதுல ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருப்பாங்க. ஆனா ஒரு சிலருக்கு அப்படியே ஆப்போசிட்டா, அவங்க எது பண்ணுனாலும் ஃபெயிலியர்லயே தான் முடியும். அவங்களுக்கு மட்டும் லைஃப்ல பிரச்சனை மேல பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும். ஒரு பிரச்சனை முடியிற மாரி இருக்கும். அதுக்கு பின்னாடியே அடுத்த பிரச்சனை ரெடியா இருக்கும். இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க? அவங்களோட பொறந்த நேரம், லக்கு, அவங்களோட ராசின்னு நினைக்கிறீங்களா? கிடையவே கிடையாது. இது எல்லாத்துக்கும் காரணம் அவங்களோட சப்கான்ஷியஸ் மைண்ட் அதுல பதிஞ்சிருக்க எண்ணங்கள் தான். யாரு ஒருத்தர் அவங்களோட சப்கான்ஷியஸ் மைண்ட கட்டுப்படுத்த தெரிஞ்சுக்கிறாங்களோ, அவங்களோட லைஃப் அவங்க கையில இருக்கு. இந்த வீடியோல நம்ம அதத்தான் தெரிஞ்சுக்க போறோம். எப்படி உங்க சப்கான்ஷியஸ் மைண்ட கட்டுப்படுத்துறது? அதுல உங்களுக்கு தேவையான எண்ணங்கள எப்படி பதிய வைக்கிறது? ரொம்ப முக்கியமா இந்த வீடியோவோட எண்டுல உங்களுக்கு ஒரு 21 டேஸ் சேலஞ்ச் இருக்கு. ஸோ வீடியோவ ஃபுல்லா பாருங்க. சரி, இப்ப நம்ம கான்ஷியஸ் மைண்டையும், சப்கான்ஷியஸ் மைண்டையும் பத்தி கொஞ்சம் டீப்பா தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு கடலுக்கு நடுவுல இருக்கிற ஒரு பெரிய பனிப்பாறைய உதாரணமா எடுத்துக்கலாம். இந்த பனிப்பாறைய உங்க மனசா கற்பனை பண்ணிக்கோங்க. கடலுக்கு மேல நம்ம கண்ணுக்கு தெரியிற அந்த 10% பனிப்பாறை தான் நம்ம கான்ஷியஸ் மைண்ட். கடலுக்கு அடியில இருக்க நம்ம கண்ணுக்கு தெரியாத அந்த பிரம்மாண்டமான 90% தான் நம்ம சப்கான்ஷியஸ் மைண்ட். நம்ம லைஃப்பையும் இந்த சப்கான்ஷியஸ் மைண்ட் 90% கண்ட்ரோல் பண்ணுது. இந்த சப்கான்ஷியஸ் மைண்டையும், கான்ஷியஸ் மைண்டும் எப்படி வேலை செய்யுதுன்னு இன்னும் கொஞ்சம் டீப்பா தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஒரு கப்பல எக்ஸாம்பிளா எடுத்துக்கலாம். கப்பலோட கேப்டன் தான் நம்ம கான்ஷியஸ் மைண்ட். கப்பலோட என்ஜின் ரூம்ல வேலை செய்றவங்க தான் நம்ம சப்கான்ஷியஸ் மைண்ட். கப்பலோட கேப்டன் என்ன பண்ணுவாரு? கப்பல் எந்த டைரக்ஷன்ல போகணும்? எவ்வளவு வேகத்துல போகணும்? இந்த டெசிஷன் எடுக்கிறது எல்லாமே கேப்டனோட வேல. ஒன்ஸ் கேப்டன் டெசிஷன் எடுத்துட்டாரு அப்படின்னா, அந்த இன்ஸ்ட்ரக்ஷன, அந்த டெசிஷன என்ஜின் ரூம்ல இருக்கிறவங்களுக்கு அனுப்புவாரு. என்ஜின் ரூம்ல இருக்கவங்க, கேப்டன் என்ன சொன்னாலும் அத அப்படியே இம்ப்ளிமெண்ட் பண்ணிருவாங்க. ஏன்? எதுக்கு? அப்படிங்கிற கொஸ்டின்லாம் கேட்க மாட்டாங்க. கப்பலோட கேப்டன் கப்பல லெஃப்ட்ல திருப்பு அப்புட்னாங்கன்னா, என்ஜின் ரூம்ல இருக்கவங்க அதே மாரி பண்ணுவாங்க. கப்பலோட கேப்டன் கப்பல ஒரு பாறையில இடின்னு இன்ஸ்ட்ரக்ஷன் குடுத்தா கூட, என்ஜின் ரூம்ல இருக்கவங்க ஏன்? எதுக்குன்னு எந்த கேள்வியும் கேட்காம, ஒரு பாறையில போய் இடிச்சுருவாங்க. நம்ம கான்ஷியஸ் மைண்டும், சப்கான்ஷியஸ் மைண்டும் இதே மாரி தான் பிஹேவ் பண்ணும். கான்ஷியஸ் மைண்ட் என்ன சொல்லுதோ, சப்கான்ஷியஸ் மைண்ட் அத அப்படியே பண்ணும். ஏன்? எதுக்கு? அப்படிங்கிற மாரி எந்த கொஸ்டினும் கேட்காது. நம்ம சப்கான்ஷியஸ் மைண்ட ஒரு நல்ல வளமான தோட்டம்னு கற்பனை பண்ணிக்கோங்க. அந்த தோட்டத்துல எந்த விதை விதைச்சாலும் வளரும். நல்ல எண்ணம், பாசிட்டிவ் தாட்ஸ் விதைச்சீங்கனாலும் வளரும். கெட்ட எண்ணங்கள், நெகட்டிவ் தாட்ஸ விதைச்சீங்கனாலும் வளரும். நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு இது நல்லது, கெட்டது அப்படிங்கிற மாரிலாம் எந்த ஒரு பிரிச்சு பார்க்கவும் தெரியாது. ஸோ, அதனால நீங்க என்ன விதை விதைச்சீங்கனாலும் வளரும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க என்கிட்ட காசே சேராது, நான் எல்லா விஷயத்திலயும் தோத்துருவேன் அப்படிங்கிற எண்ணத்த விதைச்சீங்கனாலும், அந்த எண்ணம் ஒரு விதையா, ஒரு மரமா வளர வளர, உங்க வாழ்க்கையும் அந்த எண்ணத்துக்கு தகுந்த மாரி மாற ஆரம்பிக்கும். சரி, நீங்க சொல்லலாம், இல்லையே நான் நல்ல விஷயத்த தான் நெனைக்கிறேன். எல்லாரும் நல்லா இருக்கணும்னு தான் நெனைக்கிறேன். இருந்தாலும் என்னோட லைஃப்ல எந்த ஒரு நல்ல விஷயமும் நடக்க மாட்டேங்குது அப்படின்னு. இதுக்கு காரணம் உங்களோட ஆழ் மனசுல ஏற்கனவே பதிஞ்சிருக்க நெகட்டிவான விஷயங்கள் தான். ஒண்ணு நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நம்ம பொறந்ததிலிருந்து ஒரு 7 வயசு வரைக்கும் நம்ம சப்கான்ஷியஸ் மைண்ட் ஒரு ஸ்பாஞ்ச் மாரி வேலை செய்யும். அந்த டைம்ல நம்மள சுத்தி என்ன நடந்திருந்தாலும், அத அப்படியே உறிஞ்சி நம்ம மனசுக்குள்ள பதிய வச்சுக்கும். நான் அந்த டைம்ல நம்ம அப்பா, அம்மா, டீச்சர்ஸ் இவங்க சொன்ன விஷயம், இவங்கலாம் நம்மள திட்டியிருந்தாலும் அந்த விஷயம் எல்லாத்தையுமே நம்ம ஆழ் மனச அப்படியே பதிய வச்சுக்கும். அந்த டைம்ல நம்ம அப்பா, அம்மா பண கஷ்டத்த பத்தி பேசியிருந்தாலோ, இல்ல நம்மள திட்டியிருந்தாலோ, அது எல்லாமே உண்மைன்னு நம்பி அத அப்படியே பதிய வச்சிருக்கும். நம்ம வளர வளர அந்த விதை ஒரு மரமா வளர்ந்துகிட்டே வரும். எப்ப நம்ம இத ரிமூவ் பண்றோமோ, அப்பதான் நம்ம லைஃப்ல நமக்கு வேணுங்கிற விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும். சரி. இப்போ உங்க சப்கான்ஷியஸ் மைண்ட்ல ஒரு விஷயத்த பதிய வைக்கிறதுக்கான 3 பவர்ஃபுல்லான டெக்னிக்க பத்தி தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட்டு ஆல்ஃபா ஸ்டேட், செகண்டு விஷுவலைசேஷன், தேர்டு கிராட்டிட்யூடு. இந்த ஒண்ணொண்ண பத்தி நம்ம கொஞ்சம் டீட்டெயிலா தெரிஞ்சுக்கலாம். ஆல்ஃபா ஸ்டேட்ங்கிறது நம்ம தூங்க போறதுக்கு ஒரு 10 நிமிஷம் முன்னாடியும், காலையில தூங்கி எந்திரிச்சதுக்கு அப்புறம் ஒரு 10லிருந்து 15 நிமிஷமும். இந்த டைம்ல பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு அரை தூக்கத்துல இருப்போம். இதுதான் ஆல்ஃபா ஸ்டேட்.
இந்த டைம்ல நம்ம சப்கான்ஷியஸோட கேட்டு ஓப்பன்ல இருக்கும். அதனால நீங்க எந்த விஷயத்த பதிய வைக்கணும்னு நெனைக்கிறீங்களோ, இந்த டைம யூஸ் பண்ணீங்கன்னா, ரொம்ப ஈஸியா உங்க ஆழ் மனசுல பதிய வச்சிரலாம். 2வது விஷுவலைசேஷன். எந்த விஷயத்த உங்கனால கற்பனை பண்ணி பார்க்க முடியுதோ, அந்த விஷயத்த கண்டிப்பா உங்க லைஃப்ல உங்கனால கொண்டுட்டு வர முடியும். நீங்க ஒரு விஷயத்த விஷுவலைசேஷன் பண்ணும்போது, அந்த விஷயம் ஆல்ரெடி கிடைச்ச மாரி கற்பனை பண்ணுங்க. ஒரு உதாரணத்துக்கு நீங்க ஒரு மெடல் ஜெயிக்கணும்னு நெனைக்கிறீங்கன்னா, அந்த மெடல் ஆல்ரெடி உங்ககிட்ட இருக்கிற மாரி கற்பனை பண்ணுங்க. அந்த மெடல் உங்ககிட்ட கிடைக்கும்போது, உங்கள சுத்தி இருக்கிறவங்க எப்படி கை தட்டுவாங்க? என்ன மாரி உங்கள சியர் பண்ணுவாங்க? அப்படிங்கிற சவுண்ட மொதற்கொண்டு டீட்டெயிலா தத்ரூபமா நீங்க காட்சிப்படுத்தி பார்க்கணும். அதாவது விஷுவலைஸ் பண்ணி பார்க்கணும். நம்ம மைண்டுக்கு நம்ம ஒரு விஷயத்த நிஜமா பார்க்கறதுக்கும், கண்ண மூடி கற்பனை பண்ணி பார்க்கறதுக்கும் வித்தியாசம் தெரியாது. அதனால விஷுவலைசேஷன் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான டூல். அடுத்தது கிராட்டிட்யூட். கிராட்டிட்யூட்ங்கிறது நன்றி உணர்வு. நம்ம எல்லாம் நெனைக்கிற மாரி நன்றி உணர்வுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம்லாம் கிடையாது. நம்ம லைஃப்ல நம்மகிட்ட இருக்க சின்ன சின்ன விஷயங்களுக்கு நம்ம நன்றியோட இருக்கணும். அவ்வளவுதான். சரி. இப்ப நீங்க கத்துக்கிட்ட இந்த 3 விஷயத்த டெய்லி பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா, நீங்க நெனைக்கிற விஷயம் நடக்குமான்னு கேட்டீங்கன்னா, அது இப்ப நான் சொல்லப்போற இந்த 2 விஷயத்துல தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் லா ஆஃப் ரிவர்ஸ்ட் எஃபெக்ட். அதாவது உங்க சப்கான்ஷியஸ் மைண்ட்ல ஒரு விஷயத்த ரொம்ப அழுத்தம் குடுத்தோ, ஃபோர்ஸ் பண்ணியோ பதிய வைக்கணும்னு நெனைச்சீங்கன்னா, அது நடக்காது. உதாரணத்துக்கு, நீங்க ஒருத்தரோட பேர ஞாபகப்படுத்த ட்ரை பண்ணியிருப்பீங்க. ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி ட்ரை பண்ணியிருப்பீங்க. ஆனா ஞாபகத்துக்கு வந்திருக்காது. அதுவே நீங்க அமைதியா ஒரு இடத்துல உட்கார்ந்திருப்பீங்க. ஆட்டோமேட்டிக்கா தானாவே உங்க மைண்ட்ல அந்த பேரு ஞாபகத்துக்கு வந்திருக்கும். இதே மாரி தான் ஒரு விஷயத்த உங்க சப்கான்ஷியஸ் மைண்ட்ல பதிய வைக்கணும்னாலும், அமைதியா ஒரு குழந்தைகிட்ட பேசுற மாரி அன்பா பேசி பதிய வைக்க பழகுங்க. சரியா? 2வது போட்டி, பொறாம, அடுத்தவங்கள பழிவாங்குற எண்ணம். இது எல்லாமே ரொம்ப பெரிய நெகட்டிவ் எனர்ஜி. இது எல்லாம் உங்ககிட்ட இருந்துச்சு அப்டின்னா, இது எல்லாமே உங்க சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு போற வழியில ஒரு தட மாதிரி இருக்கும். இதெல்லாம் எப்போ ரிமூவ் பண்றீங்களோ, அப்பதான் உங்கனால உங்க சப்கான்ஷியஸ் மைண்டோட முழு பவரையும் அனுபவிக்க முடியும். அதாவது இதுக்கு என்ன பண்ணணும் அப்டின்னா, உங்கள யாரு காயப்படுத்துனாங்களோ, அவங்கள மன்னிக்க பழகுங்க. நீங்க மன்னிக்கிறது அவங்களுக்காக இல்ல. இது உங்களுக்காக. நீங்க நல்லா இருக்கணும். நீங்க உங்க லைஃப்ல நெனைக்கிற விஷயம் நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக, நீங்க அவங்கள மன்னிக்கிறீங்க. சரியா? இந்த 2 விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரி. இப்ப நீங்க கத்துக்கிட்ட விஷயத்த பிராக்டிஸ் பண்ணல அப்படின்னா எந்த யூசுமே கிடையாது. அதனால அடுத்த ஒரு 21 டேஸ்க்கு காலையில தூங்கி எந்திரிச்ச உடனே, உங்ககிட்ட இருக்க ஒரு 3 விஷயத்துக்கு நன்றி சொல்லுங்க. மனசார நன்றி சொல்லுங்க. அதே மாதிரி நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு எந்த விஷயம் வேணுமோ, எந்த விஷயம் நீங்க நடக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ, அந்த விஷயம் ஆல்ரெடி நடந்த மாரி விஷுவலைஸ் பண்ணுங்க. விஷுவலைஸ் பண்ணிட்டு தூங்குங்க. சரியா? இத நீங்க ஒரு 21 டேஸ் பண்ணி பாருங்க. உங்க லைஃப்ல ரொம்ப பெரிய சேஞ்சஸ் தெரியும். ஓகே. நம்ம அடுத்த வீடியோல மீட் பண்ணலாம். பாய்.